பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலி சி. கண்ணியமான மாதங்கள் அதிலே போர் செய்வதை பற்றி நாயகமே உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே நீங்க சொல்லுங்க. குல் கிதாலுன் ஃபீஹி கதீர். அந்த மாசங்கள்ல போர் செய்கிறது குற்றம் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லுங்க. வசத்துன் அன் சபீலில்லா. அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பது. வகுஃபுருன் ஃபீஹி வகுஃபுருன் பிஹி. அல்லாஹுவை நிராகரிப்பது. வல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுப்பது. வைஹராஜு அஹ்லிஹி மின்ஹு. அந்த இடத்தை சார்ந்தவர்களை அங்கே இருந்து வெளியேற்றுவது. அக்பர் ஒய்ந்தல்லாஹ். இது எல்லாம் அல்லாஹ் தாலா இடத்திலே மிக பெரும் குற்றமாகும். வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். குழப்பம் செய்வது கொலையை விட பெரிய குற்றமாகும். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததால். அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டால் உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் உங்களை திருப்பும் வரை உங்களிடம் போர் புரிவதை விட்டும் அவர்கள் நீங்காமல் போர் செய்வார்கள். உங்களிடத்திலே போர் செய்வதை விட்டும் அவர்கள் நீங்க மாட்டார்கள். ஒமை எருத்ததிது மின்கும் அன் தீனிஹி. உங்களிலே யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் திரும்பி விடுவாரோ ஃபயமுத்து வகுவ காஃபிரும். காஃபிராக இருக்கும் நிலையிலே அவர் மரணித்து விடுவாரோ பவுலாய்க ஹபித்தத் அமாலுஹும் சித்துனியா வல் ஆசிரா. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அணிந்து போய்விடும். பவுலாய்க அஸ்ஹாபுன்னார். அவர் நரகவாசியாயிருவார். ஃபீஹா ஹாலிதுன். அந்த நரகத்திலே அவர் நிரந்தரமாக இருப்பார். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்து சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறார்களோ உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். அவங்க தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தாலா இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் அன்பு கொண்டவனாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தில் நேற்றே இந்த ஆயத்துக்கு தர்ஜுமா உங்களுக்கு செய்யப்பட்டது. இந்த ஆயத்திலே கண்ணியமான மாதங்களை பற்றியும் அம்ர் இப்னு ஹத்ரமியுடைய கொலையை பற்றியும் பேசப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்தை அனுப்பினாங்க. அந்த ஜமாத்தினுடைய அமீராக ஹதரத் அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அமீராக ஆக்குனாங்க. அமீராக ஆக்கி ஜமாத்தை கிளப்பி விட்டாங்க, போங்கக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜமாத்து போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து போகக்கூடிய அந்த கவலையால் அந்த சஹாபி, அதாவது அபூ உபைதா, அவர் அழுத ஆரம்பிச்சிட்டார். அழுதுகிட்டே இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டு நீங்கள் போக வேணாம், நீங்கள் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் போக வேணாம், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கு அவர் தான் அமீர். அமீரையே நிறுத்திட்டாங்க. நீங்கள் இருங்க, நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொன்ன. அவருக்கு பகரமாக, அபூ உபைதாவுக்கு பகரமாக அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த படைக்கு தளபதியாக ஆக்கி அவரிடத்துல ஒரு கடிதத்தையும் நபி அவர்கள் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத்ன நஸ்லாங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த கடிதத்தை திறந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பத்ன நஸ்லா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் எப்போ போயிடுவீங்களோ அங்கே போனதுக்கு அப்புறமேல இந்த கடிதத்தை திறங்க. அதில் என்ன எழுதி இருக்குது அப்படிங்கிறத படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய தோழர்கள், படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், உங்கள் தோழர்கள், அந்த தோழர்களிடத்துல நீங்கள் சொல்லுங்க, யாருக்காவது போருக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள கட்டாயப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிடுங்க. யாரையும் கட்டாயமும் படுத்த வேணாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்தால் மட்டும் போதும். யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க திரும்பிடட்டும் அப்படி சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸோ ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவர்கள் அந்த சின்ன ஜமாத், அந்த ஜமாத்தை கூப்பிட்டுக்கிட்டு
அவர் போறார். பத்ல நஹ்லாங்கிற இடம் வந்துச்சு. அங்க வந்ததுக்கு அப்புறமேல ரசூலுல்லாஹ் என்ன அந்த கடிதத்துல எழுதியிருந்தார்கள் அப்படிங்கிறத படிச்சு பார்த்தார். படிச்சு பார்த்துட்டு இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அவரு மக்களிடத்திலே சொன்னார். பெருமானார் அவர்கள் கடிதத்திலே என்ன எழுதியிருந்தார்கள் என்பதை நான் படித்தேன். நான் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன். ஸோ உங்களுக்கு நபி அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படித்து சொன்னார். படித்து சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாருக்காவது வர விருப்பம் இல்லைன்னா கிளம்பிடுங்க, யாரையும் கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த படையில இருந்து 2 பேர் திரும்பினார்கள். மிச்ச ஆளுக எல்லாம் அந்த படையில தான் இருந்தாங்க, யாரும் ரிட்டர்ன் வரல. ஆனால் 2 பேர் மட்டும் அந்த படையில இல்லை. அவங்க நாங்கள் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தீனுடைய எந்த விஷயமும் கட்டாயப்படுத்துறதெல்லாம் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மேலே கட்டாயப்படுத்துறதெல்லாம் கிடையாது, கஷ்டப்படுத்துறதெல்லாம் கிடையவே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய், இல்லையா போயிட்டே இரு, அவ்வளோதான். அப்போ 2 சஹாபாக்கள் மட்டும் திரும்பிட்டாங்க. மிச்ச சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பி போனாங்க. நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த போர்ல போய் இப்னுல் ஹத்ரமி காஃபிர், அவனை என்ன பண்ணாங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன மாசம் நடக்குது அப்படின்னே தெரியாது. அறிவிக்குள்ள எப்படி வருதுன்னா, ஜமாதுல் ஆசிருடைய கடைசி நாளா அல்லது ரஜபுடைய முதல் நாளா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இப்னுல் ஹத்ரமியை கொன்னுட்டாங்க. எப்போ இந்த இப்னுல் ஹத்ரமியை கொன்னாங்களோ, கொன்னுட்டு அவங்க அங்கேருந்து திரும்பிட்டாங்க. சஹாபாக்களுடைய ஜமாத்து அங்கேருந்து, இப்னுல் ஹத்ரமி காசி, அவனை கொன்னுட்டு அங்கேருந்து திரும்பிட்டாங்க. சஹாபாக்களுடைய ஜமாத்து வந்ததுக்கு அப்புறமேல இந்த முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே, அவங்க முஸ்லிம்கள் மேலே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, பாருங்கய்யா, கண்ணியமான மாதம்னு நம்ம சொல்லி வச்சுருக்குறோம், கண்ணியமான மாதங்களில் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்குறோம். இந்த ஆளுக கண்ணியமான மாதத்தில் போய் போர் செய்கிறாத, அவங்க கொலையும் பண்ணிட்டாங்க இப்னுல் ஹத்ரமியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஆளுக பேசினாங்க. அப்போ அந்த நேரத்தில் இறங்கின வசனம் தான் இந்த வசனம், யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம் கிதாலின் ஃபீ. அப்போ இறங்கின வசனம் தான். இந்த அறிவிப்பை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பேசணும், அது நாளைக்கு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.